என்னங்கடி இது? நான் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னப்போ பண்ணிக்கோ பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணாங்க. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். என்னென்னமோ பிரச்சனையெல்லாம் வருது. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு ஒரே பிரச்சனை அந்த கலிவரதன் தான். ஒண்ணு கலிவரதை இந்த ஊரை விட்டு போகணும், இல்ல நம்ம வெளியூர்ல போய் கல்யாணம் பண்ணணும். அப்பதான் இதெல்லாம் நடக்கும். தேவையில்லாம அந்த ஆளு அங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு. என்ன நடக்க போகுதோன்னு டென்ஷனா இருக்கு. அதான் பிரச்சனை முடிஞ்ச வீட்டுக்கு வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அங்க இருந்து பாத்துக்கிட்டு தானே இருந்தாங்க. அவங்க போய் மகேஷ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா? சொன்னா சொல்லட்டும். லூசு மாதிரி பேசாத. இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது நாம எதுக்கு இவ்ளோ கல்யாணம் பண்ணணும்னு அவங்க ஏதாவது தப்பா முடிவெடுத்துட்டா? நான் வேணா என்னோட போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி மாப்பிள்ளை கிட்ட சொல்ல வேண்டான்னு அவங்க அப்பா அம்மாவை மிரட்டட்டா? அவங்க அக்யூஸ்ட் இல்ல, அவங்க எனக்கு மாமனார் மாமியார் ஆக போறவங்க. அவங்கள மிரட்டுனா அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல போய் நான் வாழ வேணாமா? அதுக்கு பதிலா நீ மாப்பிளைய போன் பண்ணி மிரட்டலாம்ல. ஆமால, இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் பண்றீங்க அதானே? சாச்சா, அதெல்லாம் இல்லடி. ரொம்ப தேங்க்ஸ் டி. நாங்க எதுக்கு பிளான் பண்ணணும்? அது தானா நடக்கும். என்னடி இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன, நீதான் எந்த பிளானுக்கும் வர மாட்டேங்கிறியே. இது பாருங்க, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் தான் பிளான். தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. சரி சரி போய் தொலை. சரி, நான் மகேஷ் கிட்ட ஃபர்ஸ்ட் விஷயத்த சொல்றேன். போன் எடு. இந்தா. என்னாச்சு? என்ன ஃபுல் ரிங் வந்து கட் ஆகுது? ஒருவேளை டிரைவிங்ல இருப்பாரோ? மறுபடியும் ட்ரை பண்ணா. நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை. என்னடி இப்போ எடுக்க மாட்டேங்கிறாரு? நான் சொல்லல, அது தானா நிக்கும். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. சரி சரி, அழாத அழாத. என்னன்னு பாப்போம் இரு. ஏண்டி இப்படி பண்றீங்க? நாங்க என்னமா பண்ணோம்? பின்ன என்ன, ஒரு பக்கம் அந்த கலிவரதன், இன்னொரு பக்கம் இந்த பெங்களூர்காரி, ரெண்டு பேரும் தான் மாறி மாறி என்ன டார்ச்சர் பண்றாங்கன்னா நீங்களும் மாடி. எதுக்கு எடுத்தாலும் எங்களை குறை சொல்லாதம்மா. அப்புறம் என்ன, மாப்பிள்ள போன் எடுக்காதெல்லாம் ஒரு குத்தமா? அதுக்காகலாம் நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுமா? திரும்ப திரும்ப போன் பண்ணி எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அக்காவை அவர் அவாய்ட் பண்றாருன்னு தானே அர்த்தம். உனக்கெல்லாம் வாயில சூடுபட்டதா அடங்குவேன். உனக்கு வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஆளும் மூஞ்சியும் பாரு, சந்தேகம் கேட்க வந்துட்டான். ரங்கு, எதற்காக கோவப்படுகிறாய்? அவர்கள் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கிறதே. என்ன நியாயம்? இல்ல, கோவில்ல நல்ல நாள் குறிக்கும் போது அவங்க அப்பா அம்மாவும் அங்கதான் இருந்தாங்க. அவங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியும். அப்படி இருந்தும் நம்ம பொண்ணு போன் பண்ணும்போது மாப்பிள்ளை எடுக்கலனா ஒரு சின்ன பதட்டம் வரத்தானே செய்யும். அப்பா, சில நேரங்கள்ல நீயும் புத்திசாலி மாதிரியே பேசுற. ஆமா, உங்க அப்பா புத்திசாலி. நீங்க 3 பேரும் தான் மெச்சிக்கணும். வந்து சேர்ந்திருக்கீங்க பாரு எனக்குன்னு. என்னவாங்க பிரச்சனை? உங்க பேத்தி மாப்பிளைக்கு போன் பண்ணாலாம், மாப்பிள்ள போன் எடுக்கலையா, உடனே நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுமான்னு கேக்குறாப்பா. பாரு, சித்துவே ஷாக் ஆகுறாரு. இந்த கண்டென்ட்க்கு இதுவே கம்மிதான். இன்னும் கொஞ்சம் ஷாக் தூக்கலா இருந்திருக்கணும். ரோகிணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்காத. இப்பதான் மாப்பிள்ளைக்கு போன் பண்ண, அவர் ஏதோ வேலையா இருக்கேன்னு சொன்னாரு. உன்கிட்ட பேசினாரா? ஆமா. அப்பயே அக்கா கிட்ட பேசல, அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஏண்டி, முக்கியமான வேலையா இருந்திருப்பாரு, அப்புறம் எடுத்து பேசிக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படின்னா கதிர் போனை மட்டும் எப்படி எடுத்தாரு? ரோகே, இப்படி எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா இந்த நிச்சயதார்த்தமும் சரி கல்யாணமும் சரி நிம்மதியா நடக்காது. இப்ப எதுக்கு தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணி தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல கதிர், கோவில்ல நடந்த பிரச்சனையை அவங்க அம்மா அப்பா போய் மகேஷ் கிட்ட சொல்லிருந்தா அதான் பயந்துட்டேன். அத நான் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டேன். அவர் இந்த பிரச்சனையை பத்திலாம் எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நிஜமாவா? இவ்வளவு தூரம் சொல்றேன், நிஜமாவான்னு கேட்டா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் சொல்லிதானே மாப்பிள்ளைய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சோம். இது எல்லாத்தையும் பத்தி அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே. ஆமால, நான் ஒரு லூசு. அத பத்தி யோசிக்காமலே விட்டுட்டேன். இங்க பாரு, மாப்பிள்ளைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான்.
கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒன்னதான் பண்ணிப்பேன்னு சொல்லிருக்காரு. திரும்ப திரும்ப இப்பெல்லாம் அவரை நீ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காத. இல்ல ஒரு சின்ன டவுட், அதான்.